இப்போ ஃபஸ்ட்டு டயோட் அப்படின்னு சொல்கிறோம். பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷன். இந்த பிஎன் ஜங்ஷன் கால்ட் அஸ் தி டயோட். அதாவது ஒரு பி டைப் மெட்டீரியல் அதோட ஒரு என் டைப் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸ் ஒரு பி டைப் என் டைப். ஸோ திஸ் இஸ் கால்டு பிஎன் ஜங்ஷன். இந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பி டைப் என் டைப் மெட்டீரியல். இந்த பி டைப்பும் என் டைப்பும் தொடக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து பிஎன் ஜங்ஷன். இப்போ இந்த பிஎன் ஜங்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் மெயின். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர் ஹோல்ஸ் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். மைனாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி என் டைப்பில் மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். மைனாரிட்டி கேரியர் பாசிட்டிவ் ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு. ஸோ இதில் பி டைப்பில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் கம்மியாக இருக்கும். என் டைப்பில் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் கம்மியாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் எதிர் துருவங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் கேரியர் இருக்குது, இங்கே நெகட்டிவ் கேரியர் இருக்குது, ரெண்டும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இங்கேருந்து ஹோல்ஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் தி என் சைடு, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் தி பி டைப். ஸோ இங்கேருந்து நெகட்டிவ் கேரியர் மூவ் ஆகும், இங்கேருந்து பாசிட்டிவ் கேரியர் மூவ் ஆகும். அப்போ ரெண்டு கேரியரும் ஸ்டார்ட் மூவிங். ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துருக்கோம். அந்த பாசிட்டிவ்ன்றது வெறும் ஹோல்ஸும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பட் அது ஆக்சுவலாக அதில் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், தென் நியூட்ரல் பார்ட்டிகளும் இருக்கும். அதனுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் கேரியர் கிரேட்டர் தென் தி எலக்ட்ரான்ஸும் முதலே பார்த்துருக்கோம். எலக்ட்ரான்ஸை விட பாசிட்டிவ் கேரியருடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் அதனுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ரெண்டும் மூவ் பண்ணும்போது ஸ்பீடுன்னு பார்க்குறோம். ஸ்பீடுன்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸோட வெயிட் கம்மியாக இருக்கிறதோடு அது ஸ்பீடாக வேகமாக மூவ் ஆகும். ஹோல்ஸ் வெயிட் அதிகமாக இருந்ததோடு ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த மூவ்மெண்ட் அந்த ஸ்பீடு ஈக்குவலாக இருக்காது, ரெண்டும் மூவ் ஆகும். பட் மூவ்மெண்ட்டுடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. அப்போ ரெண்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது. மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஹோல்ஸ், ஸோ இந்த ஹோல்ஸில் போய் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து செட்டில் ஆகிடும். சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரீகம்பைன்ட் வித் த ஹோல்ஸ். ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணும்போது அந்த ஹோல்ஸில் எலக்ட்ரான்ஸ் போய் உட்காந்துரும். ஸோ ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ரீகம்பைன் ஆகிடும், திருப்பியும் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர், எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி திருப்பி அது நியூட்ரல் பார்ட்டிக்கலாக மாறிடும். அந்த ஹோல்ஸில் போய் எலக்ட்ரான்ஸை செட்டில் ஆகிடும். அந்த ஹோல்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் பார்த்துருக்கோம். எலக்ட்ரான்ஸ் இல்லாத பிளேஸ் தான் ஹோல்ஸ்னு சொல்லியிருக்கோம். மூவ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸில் போய் எலக்ட்ரான்ஸ் உட்காந்த உடனே அந்த பிளேஸ் நியூட்ரல் பார்ட்டிக்கலாக மாறிடும். ஸோ தேர் இஸ் நோ மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ இந்த ஜங்ஷனில் நடுவில் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் ரீகாம்பினேஷன் அந்த பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார் ஒன்று கூட ரீகம்பைன் ஆகி நியூட்ரல் பார்ட்டிக்கல் ஆகி அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருக்காது, அப்படியே உட்காந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுக்கும் செட்டில் ஆகிடும். தென் இதையும் மீறி, ஏன்னா எலக்ட்ரான்ஸோட வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் வேகமாக மூவ் ஆகும். ஹோல்ஸ் வெயிட் அதிகமாக இருக்கும், ஸ்லோவாக மூவ் ஆகும். அப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் எல்லா ஹோல்ஸ்லையும் போய் செட்டில் ஆகாது. சில எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும், பி சைட் சர்ஃபேஸில் ஸ்டோர் ஆகும். சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்டோரிங் நியர் தி என் லேயர். அப்போ அந்த பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிஎன் ஜங்ஷனில் ஆல்ரெடி பி டைப் மெட்டீரியல், ஸோ என் டைப் மெட்டீரியல். ஸோ திஸ் இஸ் கால்ட் த பிஎன் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ ரீகம்பைன் பார்ட்டிக்கல், எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் ரீகம்பைன் பார்ட்டிக்கல். ஸோ இது ரீகம்பைன் பார்ட்டிக்கல். இந்த ப்ராசஸ் இங்கே வந்துட்டுருக்கோம். இதே மீறி சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் பி சைட் சர்ஃபேஸ்லேயும் சம் ஆஃப் தி ஹோல்ஸ்
n side சர்ஃபேஸ்லையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு PN ஜங்ஷன். ஸோ அப்போ இந்த PN ஜங்ஷன்ன்றது இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ், இந்த P டைப்பும் N டைப்பும் ஒன்றுக்கு ஒன்று தொடக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து PN ஜங்ஷன். அந்த PN ஜங்ஷனில் என்னென்ன இருக்குன்னா, நடுவில் நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதாவது எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் ரீகம்பைன் ஆன பார்ட்டிக்கல், நியூட்ரல் பார்ட்டிக்கல் இருக்கும். அந்த நியூட்ரல் பார்ட்டிக்கல் P சைட் சர்ஃபேஸில் எலக்ட்ரான் ஸ்டோர் ஆகிருக்கும், N சைட் சர்ஃபேஸில் ஹோல் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் கால்ட் அஸ் தி PN ஜங்ஷன். இதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர். இந்த லேயருக்கு பேர் வந்து டிப்ளீஷன் லேயர். அப்போ ஒரு PN ஜங்ஷன் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸோ நடுவில் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு PN ஜங்ஷனை க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகிடுது. இந்த P டைப்பும் N டைப்பும் நம்ம சர்ஃபேஸ் கான்டாக்ட் பண்ண வைக்கும்போது அந்த சர்ஃபேஸில் ஒரு டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த டிப்ளீஷன் லேயர்ன்றது என்னென்னா, அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதுக்கு ரைட் சைடில் P சைட் சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸும் N சைட் சர்ஃபேஸில் ஹோல்ஸும் ஃபார்ம் ஆகுது தான் டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவோம். இந்த டிப்ளீஷன் லேயரை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரல் பார்ட்டிக்கலுக்கு ஒரு சைடில் நெகட்டிவ் சார்ஜஸும் அனதர் சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த P சைட் சர்ஃபேஸில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் N சைட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை தடுக்கும். இங்கேருந்து வந்துட்டுருக்க எலக்ட்ரான்ஸை அப்போஸ் பண்ணும், வரவிடாமல் தடுக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணும், தடுக்கும், அப்போசஸ். அதே மாதிரி இந்த P சைட்லேருந்து வரக்கூடிய ஹோல்ஸை பாசிட்டிவ் கேரியர், இந்த பாசிட்டிவ் கேரியரை இங்கே இருக்க இந்த பாசிட்டிவ் கேரியர் அப்போஸ் பண்ணும். இங்கேருந்து மூவ் ஆகிறது இது தடுக்கும், அப்போஸ் பண்ணும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் தடுக்கப்பட்டுரும், வராமல் பார்த்துக்கும். இந்த டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆன உடனே P சைட்லேருந்து போகக்கூடிய ஹோல்ஸை N சைட் சர்ஃபேஸில் உள்ள ஹோல்ஸ் தடுக்கும். அதே மாதிரி N சைட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை P சைட் சர்ஃபேஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் தடுக்கும். அப்போ அந்த தடுக்கிறதோட்டு அந்த இடத்துல மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்காது. இதுக்கப்புறம் சார்ஜஸ் மூவ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணப்படும். ஸோ அப்போ அந்த டிப்ளீஷன் லேயர், ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணும்போது அந்த டிப்ளீஷன் லேயர்னு பார்த்தீங்கன்னா அதில் நியூட்ரல் பார்ட்டிக்கல், ரீகம்பைன்ட் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர், ஒரு சைடில் எலக்ட்ரான்ஸ் P சைட் சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸ், N சைட் சர்ஃபேஸில் ஹோல்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட், திஸ் இஸ் த டிப்ளீஷன் லேயர்னு சொல்கிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு பேட்ரி மாதிரி ஒர்க் ஆகுது. ஒரு சைடில் நெகட்டிவ் சார்ஜஸ், இன்னொரு சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது ஒரு பேட்ரி மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேட்ரி, இந்த ஃபார்ம் பண்ணுற அந்த பேட்ரியால் தான் ஸோ இது வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸை தடுக்குது. இதுக்கு பேர் வந்து பேரியர் பொட்டன்ஷியல். பேரியர் பொட்டன்ஷியல். அப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆன உடனே அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. ஒரு சைடில் நெகட்டிவ், ஒரு சைடில் பாசிட்டிவ், ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதனால தான் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூமெண்ட்டை தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டியூ டு திஸ் பேரியர் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூமெண்ட், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் மூமெண்ட் ஸ்டாப். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மூவ் ஆகிறது தடுக்கப்படுது. ஸோ there is no movement of charges. அப்போது ஒரு PN ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணும்போது இனிஷியலாக மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த டிப்ளீஷன் லேயரில் ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகுது. அந்த பொட்டென்ஷியல் வந்ததோட்டு அந்த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் தடுக்கப்படுது, ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் there is no movement of charges. அப்போ ஒரு PN ஜங்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா P டைப் மெட்டீரியல், N டைப் மெட்டீரியல் ரெண்டும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸில் ஒரு டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டிப்ளீஷன் லேயர்ன்றது ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல், எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் ரீகம்பைன்டு பார்ட்டிக்கலும், P சைட் சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸும் N சைட் சர்ஃபேஸில் ஹோல்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதுதான் டிப்ளீஷன் லேயர். அந்த டிப்ளீஷன் லேயருடைய அரேஞ்ச்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் நெகட்டிவ் சார்ஜ், அனதர் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகுது. அந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் வந்து பேரியர் பொட்டென்ஷியல். இந்த பேரியர் பொட்டென்ஷியல் அங்கே வர்றதோட்டு தான் அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ் ஆகிறத தடுத்துக்கிட்டு இருக்குது.
அப்போ ஒரு பிஎன் ஜங்ஷனில் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ்மெண்ட்டை தடுக்கப்பட்டு விட்டது. ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருந்து இப்போ ஸ்டாப் ஆகிடுது. தேர் இஸ் நோ மூவ்மெண்ட். இதை எப்படி சார் திருப்பி கொண்டு வரணும், எப்படி அதை மூவ் பண்ணுறது? இந்த பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிஎன் ஜங்ஷனில் இந்த பி டைப் மெட்டீரியல் கால்ட் அஸ் தி ஆனோட், என் டைப் மெட்டீரியல் கால்ட் அஸ் தி கேத்தோட். இதுதான் நம்ம டயோடுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிஎன் ஜங்ஷன், ஸோ அந்த பிஎன் ஜங்ஷனில் பி டைப் மெட்டீரியல் கால்ட் அஸ் தி, ஸோ இது நியூட்ரல் பார்ட்டிகல் ரீகம்பைன் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர். இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி டயோட். இது நம்ம டயோடு சிம்பிள் போடும்போது இது மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரோ மார்க் இண்டிகேட் தி பி டைப், ஸ்ட்ரெயிட் லைன் இண்டிகேட் தி என் டைப். இது ஆனோட், இது கேத்தோட். ஸோ பி டைப் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் தி ஆனோட், என் டைப் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் தி கேத்தோட். ஸோ இதுதான் ஒரு பிஎன் ஜங்ஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு டயோடில் நமக்கு பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகிறதோட்டு தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் மூவ் ஆகாமல் தடுக்கப்பட்டு விட்டது, மூவ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இதில் நம்ம சார்ஜஸை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது we have to create the external force. வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் பேட்டரி, வெளியிலேருந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எதனால் கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த மூவ்மெண்ட்டை திருப்பி கொண்டு வரணும், அதுக்காக வெளியிலேருந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். இந்த வெளியில் கனெக்ட் பண்ணுற அந்த பேட்டரி கால்ட் அஸ் தி பயாசிங். ஸோ இந்த வெளியில் கனெக்ட் பண்ணுற அந்த பேட்டரி, ஸோ கனெக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், connection of external force, connection of external force, battery, example or battery. V external, இந்த சர்க்யூட்டில் எக்ஸ்டர்னல் போட்டிருக்கோம். டு பிரிங் த மூவ்மெண்ட், திருப்பி அந்த மூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக, பிரிங் தி எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ்மெண்ட், எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ்மெண்ட், திருப்பி பழையபடி அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸும் மூவ் பண்ண வைக்கிறதுக்காக வெளியில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கால்ட் அஸ் தி பயாசிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் பயாசிங்கிறது வெளியிலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் வந்து பயாசிங். அப்போ வெளியில் நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி திருப்பியும் அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் மூவ்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம். தென் இப்போ வெளியில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்கும்போது அந்த பேட்டரிக்கு 2 டெர்மினல் உண்டு. ஒன் இஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல், அனதர் ஒன் நெகட்டிவ் டெர்மினல். பிஎன் ஜங்ஷன் அதுக்கு 2 டெர்மினல் உண்டு, ஆனோடு கேத்தோடு, பி டைப் என் டைப். ஸோ இந்த ஆனோடு கேத்தோடோட இந்த பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் பயாசிங். ஒன் இஸ் தி ஃபார்வர்ட் பயாசிங், ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ என்ன மீனிங்னா, பேட்ரி, எக்ஸ்டர்னல் பேட்ரி வெளியில் கனெக்ட் பண்ணுற அந்த பேட்டரியிலுடைய பாசிட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டு பி டைப், அதாவது ஆனோடுக்கும், எக்ஸ்டர்னல் பேட்டரியுடைய நெகட்டிவ் டு என் டைப் கேத்தோடுக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ இது ஆனோட், கேத்தோட், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு ஆனோட், நெகட்டிவ் டு கேத்தோட் கனெக்ட் பண்ண ஃபார்வர்ட் பயாசிங். வேரஸ் அதே எக்ஸ்டர்னல் பேட்டரி, அந்த டயோட் ஆனோட் கேத்தோட் இருக்குது, அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பயாசிங். ஸோ ஆனோட் கேத்தோட், பி டைப் என் டைப், இது ஆனோட் கேத்தோட், இது பிஎன் ஜங்ஷன் நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஸோ இந்த சைடு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த சைடில் ஹோல்ஸ் இருக்குது. இது ஆனோட் கேத்தோட். டயோடுன்னு வரும்போது எக்ஸ்டர்னல் பேட்டரி, ஆனோட் கேத்தோட். ஸோ ஆனோட் டு நெகட்டிவ், கேத்தோட் டு பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்டர்னல் பேட்டரியுடைய எக்ஸ்டர்னல் பேட்டரி நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பி டைப் ஆனோடுக்கும், பாசிட்டிவ் டு என் டைப் கேத்தோடுக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன், ஒரு டயோடுக்கு வெளியில் பேட்டரி கனெக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேரை திருப்பி கொண்டு வரதுக்காக வெளியில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம்.
அந்த பேட்டரியை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் பயாசிங், ஃபார்வர்ட் பயாசிங், அனதர் ஒன் ரிவர்ஸ் பயாசிங். அப்போ இந்த 2 பயாசிங்கில் எப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் பேர் மூவ் ஆகுது, எப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுக்கும் இதுதான் மெயின் திங். ஒரு டயோடு எப்படி ஒர்க் ஆகுது அது தெரிஞ்சால் தான் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் எப்படி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மூவ் ஆகுது அதை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ டயோட் அதில் ஃபார்வர்ட் பயஸ் எப்படி இருக்கும், ரிவர்ஸ் பயஸ் எப்படி இருக்கும்.